வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாருக்கும் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். முடிஞ்சதுக்கு சொல்கிறேன். அது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 17th அன்றைக்கி தான் பொங்கல் நாங்கள் வைப்போம். ஸோ இன்றைக்கி சக்கரை பொங்கல் சாப்பிடணும் போலே ஒரு ஃபீலாக இருந்துச்சு. சரி, அதனால் சக்கரை பொங்கல் சாப்பிட்றலாம். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையா, ஸோ அதனால் சரி வீடெல்லாம் க்ளீன் பண்ணுற வேலையும் இருந்துச்சு. சரி, அதோட மொத்தமாக செஞ்சிடலாம் அப்படின்ட்டு காலைல ஒரு 6:30க்கு எந்திரிச்சு கோலம்லாம் வாசலில் போட்டு, கோலம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வாசலில் போட்டுட்டு எல்லாம் அடுப்பெலாம் தொடச்சி விட்டுட்டு, அப்புறம் வீடெல்லாம் நல்லா மாப் போட்டுட்டு, அப்புறம் சரி இன்றைக்கி சாரீ கட்டலாம், பீரோலேருந்து எடுத்து சாரீ கட்டலாம். அப்படியே வச்ச சாரியெல்லாம் அப்படி அப்படியே தூங்குது. ஏன்னா நம்மளுக்கு டெய்லி ஆஃபீஸ் போகிறதுக்கு சுடிதார் தான் பெட்டர். அதில் யூனிஃபார்ம் வேறு 2 சாரீ கொடுத்துருக்காங்க. ஸோ மாற்றி மாற்றி கட்டிட்டு போகிறது கரெக்டாக இருக்குது. அந்த பீரோவில் வைக்கிற துணியெல்லாம் அப்படியே இருந்துப்போ. சரி இன்றைக்கியாவது ஒரு பெண்மையை உணரலான்னு சொல்லிட்டு நைட்டிலேருந்து மாறி சாரீக்கு கட்டினேன். சாரீ கட்டிட்டு பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா திடீர்னு சரி இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை லீவில் இருக்கும், சர்ச்சுக்கு போய்ட்டுடலாம் அப்படின்ட்டு அமலாசரம் இங்கே ஸ்ரீரங்கமில் இருக்குது, அங்கே சர்ச்சுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பி போகலான்ட்டு ஹஸ்பண்ட்டை கேட்டேன். சரி போகலாம்ப்பா அப்படின்ட்டாரு. சரின்ட்டு அவர் என்ன பண்ணிட்டார், கடைசியில் அவங்க வேலை செய்கிற இடத்துல ஒரு மணி நேரம் மட்டும் ஒர்க் இருக்குது, வந்துட்டு போங்க அப்படின்ட்டாங்க. சரி நம்ம கிளம்புனதை சொல்லிட்டோமே, கிளம்புனதை தடுக்கக்கூடாதுன்ட்டு அப்புறம் நானும் அம்மாவும் போயிட்டோம். மறுபடியும் சுடிதார் மறுத்திட்டு போயிட்டேன். ஏன்னா ரொம்ப தூரம் போகிறோம், நம்மளுக்கும் சாரிக்கும் செட் ஆகாது அப்படின்ட்டு சுடிதார் மாற்றி கிளம்பியாச்சு. ஸோ அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா சுட சுட சக்கரை பொங்கல், அப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி சாம்பார். இதுதான் நான் பிளான் பண்ணியிருந்தது. ஆக்சுவலாக வடை போடலான்னு பார்த்துட்டு இருந்தேன், அதுக்கு டைம் இல்லை. பிள்ளையும் புருஷனும் சோறு 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 பசிக்குதுன்ட்டானுங்க. சரின்ட்டு விறுவிறுன்னு ரொம்ப வேகமாக செஞ்சு கொடுத்துட்ருந்தேன். அதுலேயே சின்னது ரொம்ப அடம், தூக்கியே இருக்க சொல்லி ரொம்ப அடம். என்ன பண்ணுறது, சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருந்துக்கும் வீடியோவிலலாம். ஸோ இது மாதிரி தான் எங்களுக்கு பொங்கல் போச்சு. நல்ல ஒரு ப்ரேயர், ஃபுல்லாக ஒரு மாஸ் அட்டன் பண்ண ஒரு திருப்தி இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நாளாச்சு இது மாதிரி மாஸ் பார்த்து. அப்புறம் பூவை எல்லாத்துக்கும் சாமிக்கெலாம் போட்டுட்டு விளக்கேற்றி வச்சு சாம்பிராணி மட்டும் போடல, ஈவினிங் போட்டுக்கலான்ட்டு சாம்பிராணி மட்டும் அப்புறம் போட்டுக்கலான்ட்டு வந்துட்டேன். எனக்கு நெருப்பில் புகை போட்டால் ரொம்ப பிடிக்கும். நல்லா வாசமாக புகையெல்லாம், கொசு இருக்காது. மெயினாக எங்கள் வீட்டு சைடெலாம் பயங்கர கொசுவாக இருக்கும். ஸோ அதனால் சாயந்தரம் தான் ஈவினிங் போட்டேன். பொங்கல் பார்த்திங்கன்னா குக்கர்லேயே வச்சாச்சு, சீக்கிரம் ஆகுமேன்னு சொல்லிட்டு. அதனால் குக்கர்லேயே வச்சு சக்கரை பொங்கல் முடிச்சிட்டேன். 17th அன்னைக்கு நம்ம வீட்டில் பொங்கல் வைப்போம். சர்ச்சில் வச்சிட்ருந்தோம். ஸோ இந்த வருஷம் எங்களால் போக முடியல. அதனால் இங்கே வீட்டில் செஞ்சிடலாம், செஞ்சதை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டில் செஞ்சிடலான்னு ஒரு பிளானில் இருக்கோம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே சர்ச்சு பக்கத்துலேயே கேட்டிருக்கோம், அவங்க அலோவ் பண்ணாங்கன்னா அங்கே வச்சுருவோம். இல்லை அப்படின்னா வீட்டில் தான் வைக்கிற மாதிரி ஒரு பிளான். ஸோ உங்கள் வீட்டிலலாம் எப்படி பொங்கல் போச்சுன்னு சொல்லுங்கள். பொங்கல்னாலே கரும்பு தான். ஸோ சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவ்வளோ கரும்பு சாப்பிடுவோம். எல்லாருமா அப்படின்னு தெரில, அவ்வளோ கரும்பு சாப்பிடுவேனா. ஆனால் இப்போ கரும்பு அவ்வளோ கரும்பு வீட்டில் இருக்குது, சுத்தமாக ஒரு பீஸ் கூட சாப்பிட தோணல. எந்த ஸ்நாக்ஸாக இருந்தாலுமே தான். முன்னாடியெல்லாம் ஸ்நாக்ஸ்னால் அப்படி தின்னுவேன், அதாவது மேரேஜ்க்கு முன்னாடி. அப்புறம் குழந்த அது இப்படின்னு வர ஆரம்பிக்கவும் அது பக்கத்து நாட்டமே போக மாட்டேங்குது. பிள்ளைங்க சாப்பிட்டா போதும் அப்படின்னு தான் தோணுது. அந்த கிரேப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்தோம்னா அது உடனே காலி பண்ணிடுவேன். ஆனால் இப்போ அப்படிலாம் கிடையாது, அது பாட்டுக்கு இருக்குது. சரி பாப்பா சாப்பிடட்டும் அப்படின்னு. இது மாதிரி எப்படி யார் யாரெலாம் இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கரும்பு யார் யார் வீட்டிலலாம் தூங்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்கிட்டு வேஸ்ட்டாக தான் தூங்குது. அது இல்லாமல் பக்கத்து வீட்டில் கொடுக்குறது இதெல்லாம் அப்படியே கிடக்கு. சாம்பாரில் பரங்கிக்காய் போட்டு சாம்பார் வைக்கலான்னு சொல்லிட்டு அதுதான் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். கட் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்குள்ளே எனக்கு பசிக்குதுடி அப்படின்ட்டாரு. சரின்ட்டு அவர் அவசரமாக செஞ்சு அன்றைக்கி சரி இன்றைக்காவது லீவில் தான் இருக்கோம், பொறுமையாக செஞ்சு சாப்பிட்லான்னு பார்த்தா இன்றைக்கும் அவசரமாக செஞ்சு சாப்பிட்றது. அன்றைக்கி லஞ்சு மத்தியானம் நான் செய்யவே இல்லை. அம்மா டக்குன்னு பிசிபிளாபாத் மாதிரி செஞ்சு வச்சுட்டாங்க. டக்குன்னு நானும் அப்புறம் அதையே கொஞ்சமாக சாப்பிட்டுட்டேன். நான் வீட்டில் சமைக்கவே இல்லை, வந்தோன்னு படுத்தாச்சு. சரியான வெயில். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குளிர ஆரம்பிச்சிருச்சு. வெயிலும் அடிக்குது, குளிருது. போயிட்டு வரையே செம்ம டயர்டாயிடுச்சு. ஏன்னா இங்கேருந்து நாங்கள் திருச்சிக்கு மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கே 15 கிலோமீட்ரு. அப்புறம் அங்கிட்டிருந்து ஸ்ரீரங்கம் போகிறதுக்கு எப்படியும் ஒரு 20 இல்லைனா 25 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ அப் அண்ட் டவுன் போயிட்டு வந்ததே எனக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சு. வண்டியில் தான் போனோம்.
போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு சர்ச்சில் போய். அப்புறம் அங்கே சர்ச்சுக்கே வந்துட்டார் ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் முடிச்சுட்டு அப்படியே சர்ச்சுக்கு வந்துட்டார். ஸோ ஃபேமிலியாக போய் ப்ரேயர் பண்ணிட்டு வரதுக்கு நல்லா இருந்துச்சு. இந்த விலாக் வந்து பார்த்திங்கன்னா இதோட முடியுது. காலையில் வந்து எந்திரிச்சு கோலமே போட முடியல, அவ்வளோ கொசு. நான் கொசுவை தட்டி விட்டுட்டே கோலம் போடுறதுக்கு 7:30 மணி ஆயிடுச்சு. அதனால தான் லேட் ஆயிடுச்சு. அப்புறம் கடைசி நேரத்தில் அம்மா வந்து ஹெல்ப் பண்ணி அப்புறம் அவசர அவசரமாக போட்டு முடிச்சாச்சு ஒரு வழியாக. அப்புறம் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் பொங்கல் வச்சா அதுலேயே கொஞ்சம் எனக்கு பிடிக்காது, கொஞ்சமும் அவருக்கு பிடிக்காது தான். சரி நம்ம செஞ்சோமே ஒரு ஆசைக்காண்டி சாப்பிடுவாருன்னு பார்த்தா அதையும் சாப்பிடல. சரின்னு கொஞ்சோண்டு வச்சேன், சாப்பிட்டாரு. சாப்பிட்டு நல்லா இருக்குன்ட்டு அப்புறம் அவங்க ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போனார். எடுத்துகிட்டு போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுத்தாரு. கொடுத்துட்டு எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இதுதான் எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் நான் பொங்கல் வைக்கிறது தனியாக. இல்லை அம்மா இல்லாமல் நான் வச்சதே கிடையாது. அம்மா மெயினாக எந்த சமையலாக இருந்தாலும் அம்மாவோட தான் செய்கிறது. இப்போ மட்டும் தான் தனியாக செய்ய ஆரம்பிச்சிருக்கேன் இந்த இயர்லேருந்து தான். ஸோ உங்கள் வீட்டில் பொங்கல் எப்படி போச்சு?